புதிய தலைமுறையின் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மிகவும் அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டும்தான் மரண தண்டனை வழங்கப்படுது. கொடூரமான குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் மரண தண்டனை வழங்கப்படுது. இது மாதிரி வழங்குவதன் மூலமாக குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும், குற்றவாளிகள்கிட்ட மென்மையான போக்க காண்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு புறம் மரண தண்டனை அப்படிங்கிறது பழிக்கு பழி அப்படிங்கிற நீதியின் அடிப்படையில் உருவானது. ஒரு நாகரிகமான சமூகம் ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை அப்படிங்கிறத நீதியாக வழங்க முடியாது. விசாரணை அடிப்படையில் சில மனித தவறுகள் நடக்கலாம், பின்னாடி அந்த தவறு தெரிய வந்தா அப்ப திருத்திக்கிட்டு பறிச்ச உயிரை திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு இன்னொரு புறம். இந்த சூழலை தான் இந்த விவாதத்தை கட்டமைச்சிருக்கோம். இந்தியாவில் மரண தண்டனை வேணுமா வேணாமா அப்படிங்கிறதா இன்றைய விவாத தலைப்பு. பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க, அதே போன்று 4 சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்க. முதலாவதாக திரு வள்ளிநாயகம், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. விஜயதாரணி, சட்டமன்ற உறுப்பினர். திரு தியாகு, ஆசிரியர், தமிழ் தேசம். சுதா ராமலிங்கம், வழக்கறிஞர். இந்த சமுதாயத்துல மரண தண்டனையே இல்லை, மரண தண்டனையை ஒழிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டா என்ன மாதிரியான விளைவுகளை இந்த சமூகம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும்? தண்டனை கடுமையாக உள்ள நாடுகள் எல்லாம் குற்றங்கள் குறைவா நிகழ்றதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்டனை கடுமையா இருக்கும், அங்க குற்றங்கள் நிகழவும் செய்யாது. அதே சமயம் தண்டனை குறையும் போது குற்றங்கள் சர்வசாதாரணமா நிகழுது. ஸோ நிகழ விட்டுட்டு அப்புறம் நம்ம நீதிமன்றத்தை நாடுறதை விட நிகழாமே தடுக்கிறதுக்கு கடுமையான தண்டனை தேவைதான், தூக்கு தண்டனை அவசியம் தேவை. சிறை செல்றது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை சார். சிறையில் நீ 1 வருஷம் இருக்கணும், இல்லை வாழ்நாள் முழுதல் நீ சிறையிலேயே இருக்கணும் அப்படின்னா அது அவனுக்கு பெரிய விஷயமா இருக்காது சார். என்ன இவ்வளோ நாள் சிறையில் தானே இருக்கும், அதான் எனக்கு பழகினது தானேன்னுவான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் பயப்படக்கூடியது தன்னோட உயிருக்கு சார். அதனால தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரதுனால அவனை பயந்து எல்லாருமே ஒழுங்கா இருக்க நினைப்பாங்க. அப்படி நல்லா இருக்கவங்களும் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க அப்படின்றது. ஒரு 10 கொலை பண்ணிட்டு ஒருத்தர் ஒரு தூக்கில் போட்டார் அப்படின்னா இவர் வாழ தகுதி இல்லை, மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு செயல் பண்ணியிருக்காரு, ஸோ அவரை மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே ஒரு 50 பேரை கொலை பண்ணிட்டு ஒருத்தர் வெளியே சுற்றுறாரு அப்படின்னா ஒரு ஆயுள் தண்டனையோ ஒரு 2 ஆயுள் தண்டனையோ முடிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா எந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளணும்? அந்த புரிதல் இதுவரைக்கும் எங்களுக்கு இல்லை. அந்த ஒரு புரிதல் இல்லாதனால தான் இந்த மரண தண்டனை வேணும்னு சொல்றோம். மரண தண்டனை டிட்டரண்ட் பனிஷ்மெண்ட், அச்சுறுத்தக்கூடிய தண்டனை. அந்த தண்டனை கண்டிப்பாக வேண்டும். அந்த தண்டனை இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் திரிந்து வாழ்வான். அதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் அடி தடி ரண களந்தான். இப்போ மரண தண்டனை இல்லாமல் ஒருத்தர் அதுல இருந்து மன்னிச்சு விட்டுட்டாங்க, விட்டவர் திரும்பி அதே மாதிரி ஒரு மரணத்துக்கு தண்டனைக்குரிய குற்றமே திரும்பி செய்யறானா அந்த கட்டத்தில் அவர் தூக்கில் போட்டு தான் ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் மரண தண்டனை விதிச்சு தான் ஆகணும். எத்தனை வாட்டி மன்னிப்பாங்க? ஒரு கட்டம் இல்லைனாலும் இன்னொரு கட்டத்தில் அது வரதான் போகுது. அதனால அது தவிர்க்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. ஓகே, சூப்பர். குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், குற்றவாளிகள் அதிகமாக இருப்பாங்க, தனி மனிதனை விட நாடு தான் முக்கியம், அதனால மரண தண்டனை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏன் மரண தண்டனை வேணாம் அப்படின்னு சொல்றீங்க? ஐநா சபையில் இருக்கிற உறுப்பினர் நாடுகள்ல 142 நாடுகள்ல முன்னேறிய நாடுகள்ல மரண தண்டனை நீக்கிட்டாங்க. ஆனால் காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லி பெருமைப்படுற நாம, அகிம்சை உலகத்துக்கு போதிச்சுன்னு பெருமைப்படுற நாம, நாகரிகத்தை உலகத்துக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோன்னு பெருமைப்படுற நாட்டில், புத்தர் பிறந்ததா நம்பப்படுற நாட்டில் இன்னும் மரண தண்டனை நீக்கப்படாமல் இருக்கிறது மிகவும் வேதனைக்குரியது. நம்ம குடியரசுத் தலைவர்கள் ராதாகிருஷ்ணன்லேருந்து இப்போ சமீபத்தில் இறந்த அப்துல் கலாம் வரைக்கும் மரண தண்டனை நீக்க வேண்டும்னு கடைசி வரைக்கும் போராடினாங்க. அதை நீக்கிறது தான் நம்ம அப்துல் கலாமுக்கு செய்கிற சிறந்த அஞ்சலின்னு என்னுடைய கருத்து. மரண தண்டனை கொடுத்தா என்ன இம்பேக்ட் ஆகணும், உளவியல் சார்ந்து நம்ம இதை ஆய்வு செய்யணும். ஏன்னா ஒரு மனிதநேயத்தோட இதை அணுகி பார்க்கணும். மரண தண்டனை கொடுத்தா மட்டும் அவங்க எல்லாமே பயந்துட்டு செய்ய மாட்டான். ஒரு விக்டிம் இருக்கானா அவன் உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை வேற ஒரு ஊந்துதலுக்கோ ஏதோ பண்ணுறான். ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கிறது முறையற்றது, அது மனித உரிமை மீறல். இந்தியா சுதந்திரம் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1790 பேர் எதோரலும் தூக்கில் போட்டிருக்காங்க. அதில் 80% மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழ்மையில் வாடக்கூடிய மக்கள் தான். சட்டம் ஒரு சாரா தான் இருக்கே தவிர பொதுவாக இல்லை எல்லாருக்கும். அரசு சட்டபூர்வமாக செய்கிற படுகொலை அது பழிவாங்கு பண்பு கொண்ட மரண தண்டனையானது எந்த குற்றத்தையும் நீக்காது. மரண தண்டனை அமலில் இருக்கிற நாட்டில் குற்றங்கள் அதிகமாக தான் இருக்கு. மரண தண்டனை நீக்கின கனடா
1987 இப்போ குற்றங்கள் குறைஞ்சி இருக்குது. ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தில் ஒரு கொள்ளைக்காரனா இருந்து வழிப்பறி செஞ்ச ஒரு வால்மீகியால பிற்காலத்தில் வந்து ஒரு ராமாயணத்தை எழுதுகிற அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய புலமையை ஆன்மீக அறிவை வளர்த்துக்கிறாருன்னா அப்போ வந்து ஒரு 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 குற்றவாளி ஒரு கொள்ளைக்காரன் எந்த அளவுக்கு மாறுறான் அப்படின்ற ஒரு மாற்றத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம யாரை தண்டிக்கிறோம், எதுக்கு தண்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது சார். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் மரண தண்டனையில் தூக்கு தண்டனையில் யார் தண்டிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்க ஒரு ஏமாளியோ ஒரு ஏழையோ ஒரு கருப்பனோ தான் அந்த தூக்கு கயத்தில் தொங்குறாங்க. ஒரு வெள்ளைக்காரனோ ஒரு மிகப்பெரிய பணம் பொருந்திய ஒரு ஆதிக்க வர்க்கத்தில் இருக்க யாரும் தூக்கு கயத்தில் தொங்கண்டா இது ஒரு வரலாறு கிடையாது. அவங்க மிக எளிதில் தப்பிச்சு வந்துடுறாங்க. திரு வள்ளிநாயகம், மரண தண்டனை இல்லாத ஒரு சமூகத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? இந்த மரண தண்டனை என்பது சட்டத்தினுடைய அடிப்படையாக வைக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் ஒரு குற்றத்தின் தன்மையை பொறுத்து அந்த குற்றம் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொருவருமே இது மாதிரி எண்ணத்தில் வாழ்ந்து வந்தால் சமுதாயத்தில் அமைதி கெட்டுவிடும். இவர்களெல்லாம் சொல்வது போல வெளிநாட்டில் ஆயுள் தண்டனை மரணம் ஜெயிலில் நடக்க வேண்டும், வெளியே விட முடியாது. 700 ஆண்டுகள் மெக்சிகோவில் கொடுத்தாருன்னா மனிதன் வாழ முடியுமா? ஆகவே அவன் மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. மரணம் வெளியே இல்லை, உள்ளே. இன்னும் சொல்ல போனால் நேற்றுக்கு நீ செய்தி யாகூப் மேனுடைய கேஸை வந்து 27 சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் விசாரித்திருக்கிறார்கள். இது தேவையான நாட்டிலே எத்தனை வழக்குகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. நமது அரசியல் சாசன சட்டத்திலே ஃபைனாலிட்டின்னு 140 சொல்றாங்க. ஒரு முறை உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டால் அது முடிவு. அதற்கு மேலே அடுத்த முடிவு ஜனாதிபதி கருணம் கொண்டு போய் நிறைவேற்றலாம். அதற்கு அப்படியே போயிட்டு இருந்துன்னா முடிவில்லை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தியாகு, குற்றத்தோட தீவிரத்தன்மையை பொறுத்து தான் மரண தண்டனை வழங்கப்படுது. ஆயுள் தண்டனை விதிக்கப்படக்கூடிய இந்த குற்றவாளிகள் வெளியில வந்து திரும்பவும் குற்ற செயல்களில் ஈடுபடுறதை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு வள்ளிநாயகம் சொல்லியிருக்கார். அதாவது இப்போ மரண தண்டனை பற்றியது விவாதம். தண்டனை வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றிய விவாதம் அல்ல. இப்போ இந்த நண்பர்கள் வலியுறுத்திய செய்தியெல்லாம் தண்டனை இருக்க வேண்டும், குற்றத்துக்கு ஏற்ப கடுமையாகவும் இருக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. தண்டனை என்பதனுடைய ஒரு நோக்கம் தண்டிப்பது, அதுதான் நீதி வழங்கும் பாதிக்கப்பட்டவனுக்கு. இரண்டாவது நோக்கம் குற்றத்தை தடுப்பது, அதற்கும் தண்டனை வேண்டும். மூன்றாவது நோக்கம் குற்றவாளியை திருத்தி மறுவாழ்வளித்து சமூகத்தில் மீண்டும் இணைத்துக் கொள்வது. ஏன்னா இன்னைக்கு ஒரு குற்றவாளியா இருப்பான், நாளைக்கு அவன் நல்லவனா இருக்கலாம். இப்போ வால்மீகியினுடைய உதாரணம் எல்லாம் சொன்னாங்க. கொலைக்கு கொலை தண்டனை என்றால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா கொலைக்கும் தண்டனை கொடுக்கறதில்ல, தூக்கு தண்டனை. எந்த கொலைக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் திட்டமிட்டு நாள் நேரம் குறித்து கருவி தேர்ந்தெடுத்து அந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிற கொலைக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. திட்டமிட்டு நாள் நேரம் குறித்து கருவி குறித்து செய்யப்படுகிற மிகப்பெரிய கொலை தூக்கு தண்டனை தான். அதுதான் வந்து அப்ப இந்த கொலையாளி செய்கிற கொலையை காட்டிலும் கொடிய கொலை அரசு செய்கிற கொலை. இதுதான் காந்தியாருடைய கருத்து, இதுதான் அப்துல் கலாமினுடைய கருத்து, இதுதான் அம்பேத்கருடைய கருத்து. இவர்கள் எல்லோரும் சமூக அமைதியை எதிர்த்தவர்கள் அல்ல, சமூக அமைதியை விரும்பியவர்கள். நாம் மன்றாடி கேட்பதெல்லாம் என்னவென்றால் தண்டனை இருக்கட்டும், யாரும் வேண்டான்னே சொல்லல. ஆனால் அந்த தண்டனை என்பது நம்ம சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல பாடம் கற்றுக் கொடுக்கிறாங்க. தண்டனை மருந்தாக இருக்க வேண்டும், நஞ்சாக இருக்கக்கூடாது. மரண தண்டனை நஞ்சாக இருக்கிறது. கொடூரமான குற்றங்களை செய்யறவங்களுக்கு தான் மரண தண்டனை விதிக்கப்படுது. குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொள்றவங்க, பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொள்றவங்க, ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான உயிர்களை செய்யறவங்க, தேச துரோக விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க, இவங்களுக்கு தான் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்ப இவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னா இது மாதிரியான குற்றங்களை எப்படி தடுக்க முடியும்? குற்றங்களை குறைக்கணும்னு வச்சுங்க, நீங்க போய் அவங்களோட மனநிலையை தான் நீங்க போய் பார்க்கணுமே தவிர அதை விட்டு நீங்க ஒருத்தனை சாவடிச்சுட்டா மற்றவங்க எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கக்கூடாது. நம்ம நாடு ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு நாடு. நம்ம ஊர் கிராமங்களில் கூட ஒரு பட்னி ஒரு பஞ்ச காலத்தில் அவன் நடத்துகிற நாடகம் வந்து ஹரிச்சந்திராவும், வளமான காலத்தில் ஒரு நடத்துகிற நாடகம் வள்ளி நாடகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, வளமான நேரத்தில் அந்த மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, அப்போ வள்ளி நாடகத்தை நடத்துவோம். வறுமையான காலத்தில் மக்கள் வந்து எல்லா டென்ட் டு டூ சம் மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் அடக்கணுங்கிறக்காக தான் ஹரிச்சந்திரன் மாதிரி ஒரு பெரிய ராஜாவே இவ்வளோ பெரிய கஷ்டத்துலையும் நேர்மையாக இருந்தாங்கிற ஒரு எஜுகேஷனலாக கண்டுபிடிச்ச ஒரு மன ரீதியாக கலாச்சாரத்தில் ஒரு பழுத்த ஒரு நாடு நம்ம நாடு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 1000 பேரில் 10 பேர் தப்பு பண்ணுறாங்கன்னா 10 பேருடைய மனநிலையை போய் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கலாச்சாரம் 1000 பேருக்கு இந்த இது பண்பாடு கலாச்சாரத்தை பொருத்தி அழகாக சொல்லி வச்சாச்சு. ஸோ ஒரு தவறு செய்யும்போது நம்ம தண்டிச்சோம்னா
இவ்வளவு பெரிய ஒரு பேஸில் இருந்தும் தவறு செய்கிறாங்கும் போது ஒரு நல்ல ஒரு நிலைஞ்சிருக்கிற ஒரு நிலத்துல இருந்து ஒரு கலையை போடுங்கிற மாதிரி. ஹரிச்சந்திரன் நாடகத்தை 2 பேர் பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறான் பொய் சொல்லின்னு எவ்வளோதான் நம்ம உண்மையாக பேசினாலும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போவோம்னு ஒருத்தன் புரிஞ்சுப்பான். என்னதான் நம்ம உண்மையே பேசிட்டு இருந்தாலும் கடைசியில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு ஒருத்தன் காத்துட்டு இருப்பான். இதுதான் 2 பேரோட பார்வை. நமக்கு இப்போ வந்து தண்டனை வேணுமா வேணாமான்றது வந்து இந்திய மக்கள்கிட்ட இங்கே இருக்கிற வாழ்வியலை வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நண்பர் வந்து சைக்காலஜி பற்றி பேசிகிட்டு இருந்தார். கசாப் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து 200 பேரை சும்மா அப்படி சுட்டு தள்ளினப்போ அவரை கூப்பிட்டு வச்சுட்டு இது காந்திய நாடுன்னு பேசிகிட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு அந்த நிர்பயா பொண்ணை வந்து டெல்லியில் ரேப் பண்ணி தூக்கி போட்டப்போ பெண்கள் நம் கண்கள்னு போயிட்டு அவன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. எப்படி அவர் வந்து இப்படி சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது அவர் ஜெயிலுக்குள்ளே உட்கார வச்சு ஆஸ் அ டாக்ஸ் பேயர் நான் அவனுக்கு சோறு போட்டுட்ருக்க வந்து விரும்பலை. பெட்டர் லெட் ஹிம் டை அப்படின்றது தான். நீங்க சொல்றது ஃபுல்லா சைக்கோ சம்பந்தப்பட்டது. அதை கண்டிப்பா எஜுகேட் பண்ணா மாற்ற முடியும். சென்சிட்டிவ் சம்பந்தப்பட்டது. ஒரு காலத்துல வந்து இவரை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்குல போட்டாங்க. அவரை மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அவர் பேர் பகத்சிங். அப்ப அவர் குற்றவாளிங்கிறீங்களா? அப்ப இங்க தேவை என்னன்னா பழிக்கு பழிதான் ஒண்ணு நடக்குது. மூலக்காரன் யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான். நான் வந்து நிர்பயா கேஸை மட்டும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கல சார். நான் நீங்கள் வந்து யாக்கூப் மேனனுக்கு எடுத்துக்கோங்க, கசாப் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்த மேஜராக நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களால ஏற்பட்ட இழப்பு அவ்வளவு. ஸோ நான் பாதிக்கப்படுறேன். இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க சார். நான் எனக்குள்ள எழுந்த கேள்வி அவ்வளோதான், எதுக்கு நான் பே பண்ணணும்? உலகத்தில் இருக்க எப்படியாப்பட்ட கயவர்களை கூட மாற்றிட முடியும் சார், திருத்திட முடியும். அதுக்கான வாய்ப்பு தியரி நிறைய இருக்கு. ஒரு பொருத்தமான சீர்திருத்தத்தின் மூலமா, ஒரு பொருத்தமான பயிற்சியின் மூலமா, ஒரு பொருத்தமான விழுமங்களை புகட்டுவதன் மூலமா, ஒரு பொருத்தமான நல்ல வழிகாட்டுதலின் மூலமா ஒரு மனிதனை மாற்ற முடியும். அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கான தியரியில் பல கேஸ்ல இருக்கு. அதனால ஒரு இழப்பீடு மட்டும் ஒரு குற்றத்தோட தன்மையை வச்சு உடனே ஒரு தூக்கில போட்டுருக்க முடியாது. எடுத்தோடனே தண்டனை கொடுத்துட்டா அவர் ஏன் செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, அதனோட இது யாருக்கும் தெரியாது. பின்னாடி வர தலைமுறைகள் அவரை பார்த்து எங்க அப்பா அப்படி பண்ணிட்டாங்கன்னு தப்பான வழிகள் தான் போகும். நான் பண்ணது தப்புன்னு அவருக்கு மற்றவங்களுக்கு சொன்னாதான் அந்த குற்றங்கள் குறைக்கப்படும் சார். இப்ப இருக்கிற தூக்கு தண்டனை ஜவ்வு மிட்டாயாட்ட இழுத்துட்டே தான் இருக்கு. என்னைக்கு அவங்க நீ தப்பு செஞ்சுட்டு அடுத்த நாளே தூக்குல போடுறாங்களோ அன்னைக்குதான் இந்த நாட்டுல குற்றம் கண்டிப்பா குறையும். குற்றம் செஞ்சு அடுத்த நாளே தண்டனை கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுத்துட்டா நமக்கு வந்து விசாரணை தேவையில்லை, போலீஸ் அதிகாரி தேவையில்லை, நீதிமன்றம் தேவையில்லை, ஐயா மாதிரி நீதியரசு எல்லாம் தேவைப்படாது. நம்ம அந்த குற்றம் நடந்த உடனே அந்த குற்றம் எந்த சூழ்நிலையில் நடந்தது, யார் மூலமா நடத்தப்பட்டது, அது நம்ம சரியா விசாரிச்சாதான் அது மரண தண்டனை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு. எதுவுமே கொடுக்கும் டக்குன்னு மரண தண்டனை கொடுத்துட்டு அந்த குற்றத்துக்கு வந்து திருந்தறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தவன் பக்கத்துல இருக்கணும் செஞ்சுட்டு போயிடுவான். நம்ம இந்தியா ஒரு கருணை நாடு தான். எந்த ஒரு குற்றம் ஒரு உயிரை இழக்கிறது கூட ஒரு பெரிய இழப்பா தான் கருதுறாங்க. அந்த உயிர் என்ன தப்பு செஞ்சிருக்குன்னு அதை நல்லா துல்லியமா ஆராய்ஞ்ச பிறகுதான் மரண தண்டனை கொடுக்கறாங்க. நீ தப்பு செஞ்சுட்ட அடுத்த நாளே நான் உன்னை சாவடிக்கிறேன்னு சொல்லலையே. நீங்க சொல்றீங்கல்ல ஜவ்வு மிட்டாய் இழுத்துட்டு இருக்கு, அதுக்காக சொல்றேன் நானு. ஜவ்வு மிட்டாய் இழுக்குதுன்னா அந்த சட்டத்துல இருக்கிறத வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்தணும். விஜயதாரணி, தண்டனை அப்படிங்கிறது மருந்தா இருக்கணும், நஞ்சா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது தண்டனை என்பது தீவிரமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா குற்றங்கள் வந்து அதிகரிக்கும்னு இந்த பக்கத்துல சொன்னதுல உண்மை இருப்பதாக நான் பார்க்கிறேன். பெரிய பணக்காரர்கள்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க, ஏழைகளுக்கெல்லாம் தண்டனை சொல்றாங்க. யாக்கூப் மேமன் என்பவர் பெரிய பணக்காரர், தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. அதே ஒரு பெரிய டைகர் மேமன் என்று கூறக்கூடிய உலக பணக்காரர்களில் ஒருத்தருடைய தம்பி. அப்படிலாம் பார்க்கும் பொழுது பணக்காரனுக்கும் இந்த நாட்டுல தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இப்ப ரீசெண்டா நடந்த அந்த தூக்கு தண்டனை என்பது ஒரு பெரிய பணக்காரனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்க போனால் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் என்பது சட்டத்திலோ நீதியிலோ இல்லை. ஆனா நிறுத்தி வைக்கக்கூடிய திறன், இந்த மரண தண்டனையை நிறுத்தி வைக்கக்கூடிய திறன் என்பது யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் அங்கே பணம் செலவழிக்கக்கூடிய அமைப்புகளை தூண்டிவிடக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்ற பதில் தான் வருகிறது. ஆகையால் ஏதோ வந்து மரண தண்டனை என்பது இந்த நாட்டில் வழங்கப்படவே இல்லை, அது வழங்கியதுனால் என்னமோ நிறைய இன்னும் தவறுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிலாம் சொல்றது தவறுன்னு நான் நினைக்கிறேன். மரண தண்டனை என்பது நிச்சயமாக அவசியம். அது இருந்தால்தான் ஒரு பயம் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு மரண தண்டனை இருந்தால்தான் சாத்தியம். சுதாராமணி, ஆயிரக்கணக்கான பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலைகள்ல காத்துட்டு இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு துணியை ஏற்படுத்துது அப்படின்னா, எவ்வளவு வேணாலும் தவறு பண்ணலாம், எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. மரண தண்டனை வந்து நிறைவேற்றி விட்டால் மாத்திரமே குற்றங்கள் குறையாதுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்குது. ஒன்று. இரண்டாவதாக நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய
உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த மரண தண்டனைகள் கொடுப்பதே ஒரு சரியான ஒரு முறையில் அல்ல, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸுக்கு தான் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பச்சன் சிங் கேஸ்ல கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சொல்லுது. இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மரண தண்டனையில யார் இறந்து விட்டார் என்று கூறப்பட்டதோ அந்த பெண்மணி முன்னாள் உயிரோட வந்து நிற்கிறாங்க. இந்த பையனை தூக்கில் இருந்தா என்ன ஆயிருக்கும்? இது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. This is not a fallible system, infallible system. The entire system is fallible. சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்கிறது வந்து ஃபைனாலிட்டி தான், இன்ஃபாலிபிள் கிடையாது. அதனால ஒரு இன்ஃபாலிபிளான ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு, அதாவது தவறு ஏற்படக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நம்மளால கொண்டு வர முடியாத உயிரை எடுப்பது என்பது சரியானதல்ல. ஒவ்வொரு பிரச்சனையிலையும், அது குண்டுவெடிப்பா இருக்கலாம், இல்ல பாலியல் பலாத்காரமா இருக்கலாம், இல்ல கொலையா இருக்கலாம், அதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஒரு குற்றவாளியை மன்னிச்சு விட்டுறலாம், மரண தண்டனை விதிச்சாச்சு, அவரை வந்து மன்னிச்சு விட்டுறலாம், இல்ல அவருடைய தண்டனையை குறைக்கலாம் அப்படின்னா சொல்லும்போது இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழல் ஏற்படாதா? கண்டிப்பா பாதிக்கப்படும் சார். கஷ்டமா இருக்கும். அந்த கோவத்திலையும் அந்த வலியிலையும் எடுக்கப்படுற முடிவு வந்து தவறாதான் இருக்கும். இப்போ நான் வந்து சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற பார்வையிலேயே பாத்தீங்கன்னா, இப்போ என் வீட்டுல ஒரு தவறு நடக்கும்போது நான் எதிர்த்தரப்புல இருக்கிறவனை வந்து திரும்ப பாதிக்கணும், இல்ல அவனுக்கு ஏதாவது அதே தண்டனை கொடுக்கணுன்ற சிந்தனை மட்டும் தான் எனக்கு இருக்குமே தவிர இதை வந்து அழிக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்காது. இப்போ என்ன அடிக்கிறான் போது நான் திரும்ப அவனை அடிக்கணும்னு தான் நினைப்பேன் தவிர இந்த ஏன் அவன் அடிச்சான், இந்த அடி வராம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை நம்ம சிந்திக்க மாட்டோம். 12 குண்டு வெடிச்சுது மும்பையில. அங்க போய் பார்த்தா உடம்பு இல்ல, வெறும் சதையா கிடக்குது. அப்ப அங்க ஒரு கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன ஒரு பையனை காணோம், தேடுறான், வெறும் சதையா பொறி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க உணர்வுக்கு நீங்க விடுதலைன்னு கொடுத்துட்டா அது எப்படி பொருத்தமாகும்? மரண தண்டனை கொடுத்துட்டா அவங்க திருப்தி ஆயிடுறாங்களா? அது எவ்வளவு பெரிய குற்றங்களா இருந்தாலும் மரண தண்டனை வேணாம், அவங்களை கொண்டவங்களுக்கு அவங்க மரண தண்டனை கொடுத்தா திருப்தி ஆயிடுறாங்களா? அவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண வர்றப்போ மற்றவங்களை கொன்று அவரை காப்பாற்றலாம், அதுக்கு அவர் வந்து சம்மதிக்கிறாரு. அதுல ஒருத்தர் வந்து உயிரோட பிடிச்சவர் வந்து ஒரு நீதிபதி வந்து தண்டனை கொடுத்தா, மரணம் ஒரு தண்டனை கொடுத்தா, அதை ஏன் அப்போஸ் பண்றீங்கன்னு தான் கேட்கிறேன். இப்போ என் வீட்டில் ஒருத்தர் திருடிட்டான்னா நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்றான்னா அவன் வீட்டில் போய் திருடுன்னு யாரும் சொல்றது இல்லை. என்ன ஒருத்தன் கையை வெட்டிட்டான்னா போலீஸில் போய் ஜட்ஜை விசாரிச்சு உன் பாதிக்கப்பட்ட நிலைமை என்னன்னு கேட்டு, ஐயா நீ அவனுக்கு 5 வருஷம் தண்டனை கொடுக்காதீங்க, அவன் கையை வெட்டினாதான் எனக்கு வந்து என் மனசு திருப்தி அடையும் நான் கேட்கறது இல்லை. அது குரூர புத்தியை தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர, என் வீட்டில் ஒருத்தன் கற்பழிச்சிட்டான்னா ஐயா அவனுக்கு 2 வருஷம் தண்டனை கொடுக்காதீங்க, அவன் தங்கச்சி நான் கற்பழிக்க நான் கேட்கறது இல்லை. சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்துக்கு உட்பட்டு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதுதான் சொல்லுது. ஆனால் இங்கிலீஷ்காரன் எழுதி வச்சுட்டு போன தண்டனை சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நாம அவனே அந்த மரண தண்டனை வேணான்னு நீக்கிட்டு போயிட்டான். பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறவங்கள தான் நான் குறிப்பா சொல்றேன். ஒரு 5 வயசு குழந்தையோ இல்ல 10 வயசு குழந்தையோ என்ன பாவம் பண்ணுச்சு, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், அவனுக்கு தெரியாதா? நான் கேட்கறேன், அவன் ஏதோ சூழ்நிலையால பண்றான் அந்த குழந்தைய. அவன் இந்த சமூகத்துக்கு வந்து தேவையான கல்வி வந்து இல்லை, பாலியல் கல்வின்றது இல்லை. பாலியல் கல்வி இருந்தால் மட்டும்தான் பாலியல் வன்கொடுமைகளை ஒழிக்க முடியுமே தவிர தண்டனைகளால் எதுவுமே பண்ண முடியாது. வேடிக்கை பார்க்குறவங்க இவ்வளோ தூரம் பேசலாம்னு சொல்லும் பொழுது அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஏன் அவங்க நீதியை கேட்கக்கூடாது? ரெண்டாவது, மனநிலையை சார்ந்ததான் எல்லா குற்றமும் நடக்குன்னா சட்டத்திலே வந்து லூனட்டிக்ஸை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மனநிலைக்கு என்னதான் அளவுகோல் இருக்கு? உங்களோட ரூல்ஸ் படி எந்த தப்பு பண்ணாலும் அவனை ஜெயிலில் போடணும், கரெக்டா? அதை தவிர ஒன்றும் செய்யக்கூடாது. உங்க ஆப்போசிட் டீம்ல நீங்க இவ்வளோ நேரம் என்ன பேசுறீங்கன்னா ஜெயில போடுங்க. என்னை வந்து இப்படி தொட்டி அடிச்சிட்டானாலும் ஜெயில தான் போடணும், என் பொண்ணையோ என் அக்கா தங்கச்சியோ ரேப் பண்ணி கொண்டாலும் ஜெயில தான் போடணும், அவன் வந்து கழுத்தை தண்ணா எடுத்தாலும் ஜெயில தான் போடணும், 200-300 பேரை குண்டு வச்சு கொண்டாலும் ஜெயில தான் போடணும். சலுகைன்றாங்க, ஜெயிலையா நிரப்பி உட்காந்து சோறு போடணுமா? கல்யாணம் முடிச்சோம் அவ்வளோ வெளில இருக்கிறத உள்ள இருக்க தான் விரும்புறாங்க. இப்போலாம் சந்தோஷமா உள்ள இருப்பான், தேவையில்லைம்பா. நீங்க குற்றத்தோட அளவீடு அடிப்படையிலே அவங்களோட சிறை தண்டனைகள் நிர்ணயிக்கப்படுது. 6 மாசம் 1 வருஷம் ஆயுள் சிறை அப்படின்னு. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு கொசு வந்து கடிச்ச உடனே டக்குன்னு அடிச்சோம்னா அந்த கொசு செத்து போயிடும். ஆனா கொசுக்கள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கொசு உருவாகிறதுக்கான காரணத்தை நம்ம அதுக்கு நம்ம ஆராயணும். நாங்களும் அதே சொல்றோம். அவர் கரெக்டா சொல்றாரு ஐயா. சின்ன தப்பு பண்ணா அதுக்கு தப்புல கொடுக்குறாங்க, கரெக்ட் தான். ஒவ்வொரு செக்ஷன் 6 மாசம் 1 வருஷம் கொடுக்குறாங்க. அதே பாடல வாங்க, டாப் என்ன, அதான் மரண தண்டனை, அதை கொடுத்து தான் ஆகணும். ஒரு ஆள், ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்கல்ல, கொலை பண்றாங்கல்ல, எனக்கு தேவையில்லாத நான் கொலை பண்றேன்ல. ஒரு சட்டத்தை நான் கையில் எடுக்கும்போது ஒரு தனி மனிதன் நான் கையில் எடுக்கும்போது ஒரு கவர்மெண்ட் எடுக்க கூடாது. தனி மனிதனோட உணர்ச்சி வசப்படுகிறது அப்படிதான் அரசும் உணர்ச்சி வசப்பட முடியுமா? நீதிங்கிற சென்ஸ் என்ன, பாதிக்கப்பட்டவன் ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கணும்.
எப்ப காம்பன்சேஷன் கிடைக்குது? நான் ஒரு பெண்ணு என்ன கற்பனை பண்ணிக்கிறேங்க, என்ன ஒரு 10 பேர் சேர்ந்து ரேப் பண்றானுங்க, அவனை ஜெயில கூட்டு வச்சு அவனுக்கு எதுவும் ஆஃபர் எல்லாம் கொடுக்காம அவனை நல்லபடியா வளர்த்தா திருப்தியா இருந்துருவானா? என்ன தொட்டவங்க எல்லாம் சாவணும்னாங்க நான் நினைப்பேன். நம்ம மனநிலை வந்து டக்குனு நான் கெட்ட வார்த்தை திட்டா அப்படின்னா உடனே அவனுக்கு போய் அருவா எடுத்து வெட்டணும், அவனை கொல்லணும், அவனை வெட்டணும் அப்படிங்கிற மனநிலை. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இந்திய சிறையில் உள்ள அத்தனை பேரையும் உங்க கணக்குப்படி பார்த்தா அதை பாதிக்கப்பட்ட நபரோட என்னப்படி பார்த்தா அவங்க அத்தனை பேருமே தூக்குலையில போடணும். திரு வள்ளிநாயகம், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படிங்கிற ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில நீதிமன்றம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் 3 கருத்துக்களை பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல்ல உங்களுக்கு அப்ரிசியேஷன். என்ன அப்ரிசியேஷனா, மரண தண்டனை என்பது சட்டப்புகத்தில் எடுக்க வேண்டுமா எடுக்க வேண்டாமா என்று நீங்கள் தொடங்கி இருக்கின்றீர்கள். ஒருவேளை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து மரண தண்டனை வேண்டாம் என்று சென்று அந்த ஐபிசி மாற்றப்படுமானால் அதை நான் வரவேற்கிறேன், மறுக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் போல எல்லோரும் பேசினார்கள். ஒரு நீதிபதி என்ன செய்கிறார் என்றால், நன்றாக யோசித்து பாருங்கள். தத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பதவியேற்ற என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு எந்த வழக்கு முக்கியமானது எந்த வழக்கு முக்கியமில்லை என்பது கருத்தல்ல, எங்கள் முன்னாலே வருகின்ற வழக்கில் இருக்கின்ற கருத்துக்கள் என்ன பேப்பர்ஸ் ஆர் பிளேஸ் பிஃபோர் அஸ், வில் டிசைட் ஆன் தட், நாட் பிகாஸ் திஸ் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் நாட் கன்சர்ன் அட் ஆல், so long as the judge is above board, not influenced by anybody else. அதே போல இப்பொழுது கூட கியூரேட்டிவ் பெட்டிஷன் பேசும்போது அல்லது நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணும்போது கூட பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, ஆர்கியூ பண்றாங்க, இம்பார்ட்டன்ட் கேஸ். அப்போ சொல்றாரு, யூ மே பி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, நாட் ஃபார் அஸ். ஆக ஒரு நீதிபதி என்பவர் தன்னிடம் வரக்கூடிய கருத்துக்கள், தன்னுடைய இருக்கிற டாக்குமெண்ட், தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த வகைகளை பார்த்தான் தீர்ப்பு செல்ல வேண்டும். ஃபைனலாக ஒன்று சொல்றேன், அரசியல் அமைப்பு சட்டத்திலே ஃபைனாலிட்டி ஷுட் பி தேர் என்று ஒரு பிரிவு இருக்கிற வரைக்கும் நான் திரும்ப பேச சொல்ல அர்த்தம் இல்லை. என்ன காரணம், ஒரே ஒரு சின்ன குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வேணும் 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 கொடுக்கான்னு கேட்டதை கொடுத்துட முடியுமா? அதுபோல திரும்ப கேட்டதை கேட்டுக்கொண்டிருப்பதால் கொடுக்க வேண்டும் என்றால் நீதிமன்றம் தேவையில்லை, சட்டம் தேவையில்லை, நீங்கள் தேவையில்லை. திரு தியாகு, ரொம்ப செலக்டிவான கேசஸ்ல தான் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த குற்றத்துடைய தீவிரத்தன்மை பொறுத்து தான் மரண தண்டனை வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவுக்கு நீதிமன்றம் வருது. அந்த மாதிரியான செலக்டிவான கேசஸ்லயும் மரண தண்டனை வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தா இப்போ கொடூரமான குற்றங்களை, தேச துரோக குற்றங்களை எப்படி குறைக்க முடியும்? உலகம் முழுவதும் பெறப்பட்டிருக்கிற பட்டறிவின் அடிப்படையில் ஒரு கோட்பாடு என்னவென்றால், தண்டனை கடுமையாக இருப்பதை காட்டிலும் குற்றமிழைத்தால் தண்டனை உறுதி என்ற நிலை தோன்றினால் அது குற்றங்களை தடுக்க உதவும். மும்பை தாக்குதல் ஒரு மிக கடுமையான குற்றம், யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அந்த குற்றத்தில் ஈடுபடுகிற 10 பேர் வருகிறார்கள். மரண தண்டனை அவர்கள் மனதை தடுக்கிறதா? இல்லை. ஏனென்றால் அவன் மற்றவர்களை கொல்லவும் மட்டும் வரல, தானும் சாவதற்கு தயாராக வருகிறான். மரண தண்டனை அவனை எப்படி தடுக்கும்? இதை மரண தண்டனையின் மூலம் எந்த குற்றத்தை நீங்கள் தடுக்க போகிறீர்கள்? பொதுவாக மரண தண்டனையும் இல்லை, குற்றம் தண்டிக்கப்படும் என்ற நம்பிக்கை எப்போது மக்களுக்கு வரும் என்றால், ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தை பாதிக்கிற குற்றத்தை காட்டிலும் ஒரு நாடு முழுவதையும் ஒரு சமூகம் முழுவதையும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்குகிற குற்றத்தை கடுமையான குற்றமாக கருதணும். இந்திய வரலாற்றிலேயே மிக கொடுமையான குற்றம் பாபர் மசூதி இடிப்பு தான். அதற்காக ஒருவர் கூட சிறையில் இல்லை. பிறகு எப்படி பயம் வரும்? சுனில் பத்ரா வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை குறைக்கிற பொழுது வி.ஆர். கிருஷ்ணய்யர் சொன்னார், இவர் செய்த குற்றம் கொடுமையான குற்றம், டெல்லி பேங்க் வேன் ராபரி கேஸ். ஆனால் சிறைக்கு சென்றதற்கு பிறகு கூட தன் சக மனிதனை பற்றி கவலைப்பட்ட இவனுடைய மனிதநேயத்தை நான் பாராட்டுகிறேன். ஒழுக்கம் என்ற பெயரில் அடிமையாக இருப்பவனை காட்டிலும் உரிமைக்காக போராடுகிறவன் தூக்கு மேடையிலும் இருந்தும் போராடிய அந்த ஒரே காரணத்துக்கு தண்டனையை குறைக்கிறேன். கேஸினுடைய மெரிட்ஸ் இல்ல, ஜெயிலில் அவன் மாறி இருக்கிறான். யாக்கூப் மெமன் பற்றி அப்படி ஒரு அறிக்கை ஏன் வைக்கப்படல? எனவே இந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் இல்லை அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கு கயிற்றில் ஓர் அரசியல் இருக்கிறது. இந்த அரசியல் தான் இங்க மிக கொடுமையான, அதை நாம் புரிந்து கொள்ள. நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம், நீதிபதிக்கு நீதிபதி பார்வை மாறுது, தீர்ப்புடைய தன்மை மாறுது. கீழ் நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சா அதை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யுது, இல்லை அதை உறுதிப்படுத்துறாங்க, உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்யுது. இப்படி ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கு நீதிமன்றமும் நீதிபதிக்கு நீதிபதியும் வெவ்வேறு விதமான பார்வைகள் இருக்கு. ஒரே வழக்கு அவங்க பார்க்கக்கூடிய பார்வை வேறாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல எங்கேயோ ஒரு இடத்துல விசாரணையிலேயோ நீதிமன்ற தீர்ப்பிலேயோ ஒரு சின்ன தவறுகள் நடந்திருந்து மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றியாச்சு அப்படின்னா
ஒரு 10 வருடங்கள் கழித்து, 5 வருடங்கள் கழித்து, 20 வருடங்கள் கழித்து அதுல ஏதோ ஒரு சின்ன கோளாறு இருக்கு அப்படின்னு தெரிய வந்தா நிச்சயமாக அந்த இழந்து போன உயிரை வந்து திரும்ப மீட்க முடியாது. இப்படிப்பட்ட சூழல்ல மரண தண்டனை சரிதான் அப்படின்னு நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? 1000 குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படாது. அதுக்காக தான் நீதி அரசர், போலீஸ், ஜஸ்டிஸ், கோர்ட் எல்லாம் அமைப்பெல்லாம் அமைப்பா வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது சிலை அப்படின்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது அந்த சிலை வந்து நார்மல் மனிதனா செஞ்சிடலாம். சட்டம் படிச்ச வல்லுநர்கள் எப்படி செய்யறாங்க, அது பண்ணக்கூடாதுல்ல. அதுக்காக தானே நம்ம இந்த கட்டமைப்புலாம் வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா எல்லாருமே தனியா சொந்தம், நமக்கு அரசு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. தூக்கு தண்டனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சார் முதல்ல இவங்க பேசின விஷயத்துல இதுவரை ஒரு 15 வருஷத்துல 4 தான் நம்ம தூக்கு தண்டனைக்கு எலிஜிபிள் ஆக்கி பாதிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த 4ல் 1300 130 கோடி இருக்கிற மக்கள்ல 15 வருஷத்துல நடந்த 4 தூக்கு தான். அந்த 4 தூக்குல அந்த தூக்குல தூக்கு போடப்பட்ட ஒருத்தர் பழையபடி உயிரோட வந்து அதுல அந்த தவறுகளுடைய மாறி தூக்கு தண்டனை கைதி வந்து யோக்கியன் ஆயிட்டா அப்படிங்கிற கொஸ்டின் நடக்கிறது வந்து ரேரஸ்ட் ஆஃப். அதனால இந்த மாதிரி நம்ம வந்து நீதிமன்றங்கள் 3 மட்டங்கள்லையோ 4 மட்டங்கள்லையோ அமர்வுலையோ அவங்களுடைய பரிசீலனையிலையோ தவறி வர்றது வந்து அணுவுக்குள் அணுவாக தான் இருக்கும். ஒரு 3 பேருடைய உயிர் சம்பந்தப்படலை, வழக்கில் கொலையில சம்பந்தப்படாமலே அவங்க உயிர் மரண தண்டனை போயிடுச்சு, தூக்கில் இடப்பட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கான நிவாரணத்தை யார் பண்றது? பரோலி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வழக்கில் ஒரு இந்து வந்து ரோட்ல ஓடிட்டு இருக்காரு. அவர் வெட்டுறதுக்காக ஒரு 5 இஸ்லாமியரை அவர் துரத்திட்டு போறாங்க. ஒரு வழக்கறிஞர் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஆனா உள்ள 2 பேர் தான் போய் அவர் உள்ள கொண்டு போடுறாங்க, வெட்டிடுறாங்க. மீதி 3 பேரும் வெளியே நிக்கிறாங்க. அந்த வீட்டு உள்ள கூட போல, பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஆனா காவல்துறை வந்து 5 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணுது. 5 பேரையும் வழக்கில் சேர்க்கிறாங்க. 5 பேரும் வழக்கில் சேர்த்ததுக்கு அப்புறம் 5 பேருக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி என்ற ஒரு உங்க எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கில் தலையிட்டு அந்த ஆணையரை கூட்டி விசாரிக்கும் போது உண்மை வெளிவருது. என்னன்னா அதுக்கான அந்த ஆணையர், காவல்துறை ஆணையர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கில் நாங்கள் அந்த 3 பேரையும் சேர்த்துட்டோம், தெரியாமல் சேர்த்துட்டோம். ஆனால் வந்து அந்த 3 பேரும் கொலை பண்ணல, வெளியே நின்றுட்டாங்க. கொலை பண்ணது 2 பேர் தான், அந்த கொலை கூட அவங்க பார்க்கல. பட் ஆனால் அந்த எஃப்ஐஆர்னு சொல்லப்படுற அந்த முதல் தகவல் அறிக்கை காவல் நிலையத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு புராதன நூல் மாதிரி, அதை ஒன்றும் மாற்ற முடியாது, அதில் எழுதிட்டாங்கன்னா. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொய்யா 3 பேரை சேர்த்துட்டோம்னா அதை நீதிமன்றத்தில் இந்த 3 பேரை நீங்கள் பொய்யா சேர்த்துருக்கும் போது அந்த கொலை பண்ண 2 பேரும் ஏன் நீங்கள் பொய்யா சேர்த்துருக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி வரும். அதனால எங்கள் வேலை போயிடுன்ற காரணத்தினால பொய் சாட்சிகளை உருவாக்கணும், பொய் சாட்சி உருவாக்கி நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொல்ல வச்சு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அந்த நீதிபதி தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிக்காட்டினாரு. என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு குற்றவியலின் தன்மையும் நீதிபதியிலும் ஒரு மோசமான மனநிலையும் தான் இந்த சமுதாயத்தினுடைய பல உயிர்களை வந்து கொண்டுட்டு இருக்கு அப்படின்றதான் சார் சொன்னேன். கீழ் நீதிமன்றங்கள்ல காவல்துறையால என்ன மாதிரியான ஆவணங்கள் வைக்கப்படுதோ எல்லா படிநிலைகளையும் தாண்டி உச்ச நீதிமன்றம் வரைக்கும், ஈவன் கருணை மனு வரைக்கும், உள்துறை அமைச்சகம் வரைக்கும் அதே ஆவணங்கள் தான் வைக்கப்படுகிறது. விவாதங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஆமா, அதை வேற கோணத்துல பாக்குறாங்க, அதை வேற கோணத்துல எடுத்து வைக்கிறாங்க. நீதிபதிகள் தானாகவே மாறுறது இல்ல. நம்ம ஜட்ஜை தப்பு சொல்ல முடியாது. அப்ப எல்லா ஜட்ஜும் விதிவிலக்குகள் இல்லாத விஷயமே கிடையாது சார். அவங்க அங்கங்க கூகுள் சர்ச் பண்ணி எங்க ஒரு கேஸ்ல இருக்கு, இதுல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பாயிண்ட் சொல்றாங்க. நான் அதெல்லாம் மறுக்கல. நான் என்ன சொல்றேன், விதிவிலக்குகள் இல்லாத விஷயமே கிடையாதுன்றேன். எந்த விஷயத்துல விதிவிலக்கு உங்களுக்கு இல்ல? போலீஸ்காரங்க ரேப் பண்றான், உள்ள வச்சு வந்து பாலியல் பலாத்காரம் பண்றான், அதுக்காக போலீஸ்கள் எல்லாமே பெண்களை இப்படிதான் பாப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆசிரியர்கள் மாணவர்களோட தப்பான பாலியல் உறவு பண்ண தான் செய்றாங்க. எல்லா ஆசிரியர்களும் மாணவர்கள்ட்ட இப்படிதான் நடப்பாங்க நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? நீங்க யாரோ ஒரு ஆள் அப்பாவி பாதிக்கப்பட கூடாதுன்னு நினைக்கிறீங்க. செத்தவன் அப்பாவி தானே சார்? அநியாயமா குண்டுவெடியில செத்தவன் 200-300 பேர் அப்பாவி தானே? அந்த 200-300 அப்பாவி சாகும்போது தெரியாம ஒரு சில இடத்துல ரேரா எப்போது சில அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க. அது படதான் செய்வாங்க, அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அதை காப்பாற்றணும் நீங்க நினைச்சீங்கன்னா எத்தனையோ அப்பாவிகள் கோடியா போயிருவாங்க. அவர் வந்து போனது ஒரு உயிர், நீங்க கேட்கும் போது அவரும் ஒரு உயிர் தான் அப்படின்னு சொன்னாரு. அவரை எதுக்காக நம்ம அரெஸ்ட் பண்ணோம்? ஒரு உயிரை பறிக்க உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி தான் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் சட்டமே வந்து சரியான மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாம ஒவ்வொரு கோட்டா மாத்தி அவனுக்கு வந்து நம்ம வந்து தவறுதலா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அதாவது ஒரு அறிஞர்கள் சொல்றாங்க, மனிதனை போல சட்டமும் தவறு செய்கிறது. அது வரைக்கு மிக பெரிய பல வரலாறு சான்றுகள் இருக்கு. ஆனா சட்டமே நினைச்சா கூட மாற்ற முடியாத ஒரு தீர்ப்பு என்னன்னா தூக்கு தண்டனை தீர்ப்பு. அதுக்காகத்தான் வேண்டான்னு சொல்லி மனித ஆர்வலர்களும் ஐநா சபையும் முடிவெடுத்து அதுல பல உறுப்பு நாடுகளும் கையெழுத்திட்டு மிக முன்னேறிய நாடுகளும் அதுல வந்து உறுப்பினராக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. கீழ்மை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு நிரபராதியா இருந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அவனுக்கு வந்து அந்த தீர்ப்பு எதிராக இருந்தா அவன் மேல்முறையீடுக்கு போறான். மீண்டும் திருப்பி அந்த இடத்துல அவனுக்கு திருப்பி அங்கே அநீதி இழைக்கப்பட்டால் திரும்பி அங்கே வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பி
உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறான். திருப்பியும் உச்ச நீதிமன்றத்தில் அவனுக்கு எதிராக மறுக்கப்பட்டால் சட்டத்தின் வாயிலாக திருப்பியும் மறுசீராய்வு மனு போட்டு திருப்பியும் மீண்டும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லா வாய்ப்புகளும் ஒவ்வொரு தடவையும் குற்றவாளிக்கு தான் கொடுக்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி சீக்கிரத்தில் அவனை தண்டிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அதையும் தாண்டி மிக அற்புதமாக கருணை அடிப்படையிலையும் அதை விசாரணை பண்றாங்க. இவ்வளவும் தாண்டி தான் ஒருத்தனுடைய உயிர் வந்து பறிக்கப்படுகிறது. அப்படி பறிக்கப்படும் போது நிச்சயமாக தவறாக இருப்பா இல்லை என்பதான் என்னோட கருத்து. வேலிடான பாயிண்ட். நீங்க கீழ் நீதிமன்றத்துல ஒரு மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்திருந்தா அப்படின்னா கூட மேல் நீதிமன்றங்கள் வருது, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம், அதை தாண்டி கருணை மனு, உள்துறை அமைச்சகத்தோட பரிந்துரை, இப்படின்னு நிறைய சட்ட வாய்ப்புகள் அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுக்கப்படுது. இதையும் தாண்டி உயிரை பறிக்கலான்னு இவ்வளவு பேர் சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு பிறகு ஏன் அந்த முடிவுல இருந்து நம்ம பின்வாங்கணும்? இல்லை, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கீழ்கோர்ட்டில் என்ன பேப்பர் வைக்கிறாங்களோ அதே தான் ஹைவர்லும் போகுது. இங்கேயே வந்து சரியாக வச்சிருக்காங்க ஒரு சில கேஸில் போது முன்னுக்கு பின்னான தீர்ப்புகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிபதிகளும் சரி இல்லை போலீஸ் அந்த காரங்களும் சரி ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு சில வழக்குகளை தள்ளப்படுறாங்க. இதை வந்து கேடி தாமஸே சொல்றாரு, ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு எழுதுறான்னா கொல்லப்பட்டவனுடைய செல்வாக்கை பொறுத்து தான் அது அமையுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு பல வழக்குகள்ல. திரு வள்ளிநாயகம், மரண தண்டனைக்கான மாற்று அப்படின்னு ஏதானும் தண்டனைகள் வரையறுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அந்த சமூகத்தில்? மரண தண்டனைக்கு மாற்று என்று சொன்னால் மற்ற வெளிநாடு இருப்பது போல இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ண கொஸ்டினுக்கு ஆன்சராக அவன் ஆயுள் தண்டனை என்பது அவன் ஆயுள் முடியும் வரை என்று உறுதிப்படுத்தப்பட்டால் மரண தண்டனை வாய்ப்பாக இருக்க முடியும். அதுதான் 700 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் கொடுத்ததா சொல்றாங்க. அமெரிக்காவில் அதுதான் நிலை. அந்த நிலை வருகின்ற பொழுது மரண தண்டனை வேணும் தேவையில்லை. நீதிமன்றத்திலே ஒரு கருத்து வருகின்ற பொழுது அந்த நீதிபதி தன்னுடைய அனுபவத்திலே பண்ணுகின்றார்கள். அதற்கு அடுத்த நீதிபதி இதை விட அதிகமான அனுபவம் பெற்றவர்கள். அதற்கு மேலே உச்சநீதிமன்றம் வரைக்கும் சரி. நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்திலேயே ரிவ்யூ பெட்டிஷன், கியூரிட்டிவ் பெட்டிஷன் என்று பல முறைகளை வைக்கிறது. காரணம் என்றால் தவறாக யாரும் தண்டிக்கப்படக்கூடாது என்பது காரணம் தான். அது சிவில் மட்டுமல்ல, கிரிமினல் வழக்கில் அதான். அதற்கு மேலே நீங்கள் வந்து ஜனாதிபதி கருணை வாங்குங்கள், அது கவர்னர் போன சொல்றாங்க. என்னுடைய கருத்தெல்லாம் என்னவென்றால் அது ஒரு முறை கொடுங்கள், கருணை மணி என்றால் அதோடு எடுத்து விடுங்கள். அதற்கு பின்னாலே இன்னும் பார்த்து சொல்ல போனால் நீதிபதி என்ன பொறுத்த என்ன தவறு பண்ணாலும் ஜனாதிபதி தன்னுடைய கருணமனுவை நிறைவேற்ற பின்னும் கூட நாங்கள் தலையிடுவோம் வருவது என்னை பொறுத்த மட்டுமே உச்சநீதிமன்றத்திற்கே உரிமை இல்லை என்பது என்னுடைய கருத்து. குற்றங்களை குறைக்கிறதுக்கு மரண தண்டனைக்கு மாற்றான தண்டனை முறைகள் தேவையாக இருக்கிறதா? குற்றங்களை குறைப்பதற்கு மரண தண்டனை ஒரு தீர்வே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு மாற்று வழிகள் நிச்சயமாக வேண்டும், இருந்து கொண்டும் தான் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 2008 சந்தோஷ் பாரியார் கேஸ்ல இதுவரைக்கும் நடந்த கொடுக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனைகள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, there is a lot of inconsistencies. எல்லாமே சமமாக ஒரே மாதிரியாக பார்க்கப்படவில்லை இந்த தண்டனைகள் கொடுக்கும்போது. அன்சர்டனிட்டிஸ் நிறைய இருக்கு தண்டனை கொடுப்பதில். அதனால் இந்த சென்டென்சிங் ப்ராசஸை இண்டிவிஜுவலைஸ்டு சென்டென்சிங் ப்ராசஸஸ் ஆகத்தான் இருக்கிறது. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சென்டென்சிங்கை நம்ம கொண்டு வரணும், அதற்கான ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டும், அதற்கான வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறினதுனால டெல்லி லா யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஒரு ஆய்வே நடந்தது. இன்னும் அதுக்கு தொடர்ந்து செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனுடைய ஃபைண்டிங்ல தான் சொல்றாங்க மைனாரிட்டிஸ், ஏழைகள், இது பேக்வர்ட் கம்யூனிட்டி, தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான பனிஷ்மெண்ட்ஸுக்கு உள்ளாகிறார்களே ஒழிய வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் அதிகமாக எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்ஸுக்கு வரவில்லை என்று. பிரேமானந்தா வழக்கில் பானுமதி அவர்கள் இப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அன்னைக்கு வெறும் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியாக இருக்கும் பொழுதே 2 life sentences consecutively no remission அப்படின்னு அன்னைக்கு எழுதினாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருக்கும் பொழுது அண்ட் சப்ஸ்டான்ஷியல் காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அவ்வளவு பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்மணிகளும் நல்லாவே இன்னைக்கு வந்துட்டு ரீஹாபிலிட்டேட் ஆயிருக்காங்க. ஸோ வாட் யூ ஷுட் லுக் அட் இஸ் a greater justice. ஸோ இதுல ரீஹாபிலிட்டேஷன் இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த குற்றவாளி சிறையில தான் இருந்தார், சிறையிலேயே இறந்தார். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நீதி பரிபாலனமாக நான் பார்க்கிறேன். ஓகே, குற்றவாளிகளும் தண்டிக்கப்படணும், அதே சமயத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் கிடைக்கணும், ஒரு இன்க்ளூசிவா இருக்கணும் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா, அதாவது தேசத்திற்கு எதிரான போர் நடத்துபவர்கள் என்று பார்க்கும் பொழுது நம்ம நம்முடைய ராணுவம் எவ்வாறு அந்த போரை அந்த இடத்திலேயே தடுத்து, அது மரண தண்டனையாக இல்லை, அது போர் நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக அங்க கொல்லப்படுகிறார்கள். அதே போல தேசத்திற்கு எதிரான நடக்கக்கூடிய போராக எதுவாக இருந்தாலும், இந்த நாட்டிற்கு எதிராக தூண்டப்படுகிற பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரதமரை கொல்வது, முன்னாள் பிரதமரை கொல்வது என்று பல்வேறு கோணங்களில் எல்லாத்தையும் பார்க்கணும். கூட அவங்க கூட செத்த 18 பேரு,
பாம்பு வச்சு கொள்றது, நிறைய பேரை கொள்றதுக்கான திட்டமிட்ட சதி, இது போன்ற இந்திய தேசத்திற்கு எதிரான இந்தியன் என்ற உணர்வு இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் இதை ஏந்தி நிற்க வேண்டும். இந்த இந்தியன் என்ற உணர்வு தனியா ஒரு தமிழ் என்ற உணர்வு, தெலுங்கன் என்ற உணர்வு, இப்படியெல்லாம் அந்த உணர்வையெல்லாம் தாண்டி நாம் இந்தியன் என்ற உணர்வை நாம் ஏந்தி நிற்போமே ஆனால் இந்த தேசத்திற்கு எதிரான போர் என்பது எவ்வாறு நம் ராணுவம் எதிர்கொள்கிறதோ அது போல ஒவ்வொரு மனிதனும் எதிர்கொள்ள வேண்டும். அந்த உணர்வை நாம் ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க கூடாது. அந்த இடத்தில் அந்த தூக்கு தண்டனை என்பது நியாயமானது, அது சரியானதும் கூட. சகோதரி சொன்னாங்க, அதிகமான ஒரு பிரேமானந்தா கேஸ்ல பெண்களுக்கெல்லாம் வந்து காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க, அவங்க நல்லா வந்துட்டாங்க. அதே நேரம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி சாகும் வரை உள்ளே வச்சாங்க. ஆனா சாகும் வரை உள்ள வைக்கிறதுல நிறைய பேருக்கு இங்க உடன்பாடு கிடையாது. நடுவுல வந்து சட்டமன்ற தீர்மானம் வாங்கிட்டு போய் அவங்கள வெளியில கொண்ட முயற்சியில ஈடுபடுறாங்க. அது செய்யாம இருப்பாங்களான்னு இவங்க எல்லாம் உறுதி அளிக்கணும். இந்த மாதிரி வன்கொடுமை சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்ட ஒரு வயது முதிர்ந்த பெண்களுக்கு நடந்த சம்பவங்களா இருந்தா அது வேற மாதிரி பார்க்கப்படணும். ஆனா சிறிய சிறுமிகள், வயதுக்கு வராத சிறிய சிறுமிகள் இது மாதிரி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்களுடைய கனவுகள், அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருட்டான ஒரு வாழ்க்கையில் அமர்ந்து கொண்டு ஒரு காம்பன்சேஷன் கோர்ட் கொடுக்கறத வச்சுக்கிட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை என்ன மாதிரி ரீஹாபிலிட்டேட் பண்ண முடியும் அதையும் நாம் பார்க்க வேண்டும். அதற்காக தண்டனை மட்டும் கிடையாது, அவங்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். காம்பன்சேஷனும் கொடுங்க, அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணுங்க, அவங்க மனசுக்கு ஆறுதல் கொடுத்து அதையும் ரீஹாபிலிட்டேட் பண்ற விதத்துல தப்பு செஞ்சவனுக்கு உயரிய தண்டனையும் வழங்குங்கள் என்பதுதான் என்னை போன்றவர்களின் கோரிக்கை. திருத்தியாகும். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் குறைப்பதற்கு மரண தண்டனை தான் தீர்வு, அதற்கு மாற்றான தண்டனை முறைகள் தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை காரணமாக காட்டி மரணத்தை நியாயப்படுத்துகிற முயற்சி மீண்டும் மீண்டும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அத்வானி ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது சொன்னார், பெண்கள் அமைப்புகள் அதை ஒத்துக்கொள்ளலை. நிர்பயா சம்பவத்திற்கு பிறகு வர்மா கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த இடத்துல ரொம்ப கூர்மையாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் கொடுமைகள் புரிவதில் முதலிடம் பெற்றிருப்பது இந்திய ராணுவம். இதை நான் ஆதாரத்தோட சொல்றேன். வர்மா கமிஷன் சொன்னது, நீங்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு தண்டனையை தீர்மானிக்கிற பொழுது மரணதண்டனை தேவையில்லை, ஆனால் யார் பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமை புரிந்தாலும் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும். ஆனால் ஆர்ம்டு பவர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் என்று, ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் ஆப்சா என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் சொல்லுகிறது, மற்றவர்களை தண்டிக்கலாம், சாதாரண குற்றவியல் நீதிமன்றத்தில் ராணுவத்தினர் இந்த கொடுமை செய்தாலும் கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. நாம் இதே மும்பை குண்டுவெடிப்பில் 11 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை நம்ம எதிர்க்கல, கண்டிக்கல. ஆனா மரண தண்டனை என்பது பிழை ஏற்படுகிற வாய்ப்பு இருந்தால் திருத்த முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த இந்தியாவிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்கள் 14 பேர் குடியரசுத் தலைவருக்கு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறாங்க. 96க்கு பிறகு இதுவரை 15 பேருக்கு தவறாக மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இவர்கள் 2 பேருக்கு அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. சொல்றது நான் இல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அப்துல் கலாம் சொல்லுகிறார், இந்த மரணதண்டனை கொடுக்கப்படுகிற வழக்குகளில் பெரும்பாலானவை சமூக பொருளியல். அவர் ஆட்சி பதவியில் இருந்த போதே 2005 ஹைதராபாத்ல ஒரு பாலிசி சென்டர்ல பேசும்போது அச்சிட்ட உரையை தள்ளி வச்சுட்டு சொன்னாரு, இந்த மரணதண்டனை கொட்டடிகளில் செல்வாக்குடையவர்கள், பணக்காரர்கள் யார் இருக்கிறார்கள் காட்டுங்கள் என்று ஆடியன்ஸ் பார்த்து கேட்டார்கள். அப்துல் கலாம் சொன்னார். அதனால் தான் இன்னைக்கு லா கமிஷன்ல இந்த ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. நல்ல நேரத்தில் நம்ம விவாதிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த லா கமிஷன்ல அப்துல் கலாம் அறிக்கை கொடுத்திருக்கிறார், இந்தியாவில் மரணதண்டனை அடியோடு கூடாது என்று. ஒரு பெரிய கொடுமை. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துகிற நாளில் அந்த அதிகாலையில் ஒருவனை தூக்கில் இட்டுவிட்டு இந்திய அரசு போய் அஞ்சலி செலுத்தியது. அரசு தன்னுடைய ஆதிக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு மரணதண்டனைகளை நடைமுறைப்படுத்துகிறார். நாம் சொல்றோம், ஒரு தனி மனிதனுக்காக நான் பேசல, ஒரு வல்லாதிக்கத்தின் குறியீடு, காட்டுமிராண்டித்தனத்தின் அடையாளம், மத்திய கால மன்னராட்சி கால அட்டூழியங்களின் குறியீடு, இன்றைக்கு வல்லாதிக்கத்தின் அடையாளமாக இருப்பது அந்த தூக்கு கயிறு. அதனை அறுத்தெறிவோம், தூக்கை தூக்கிடுவோம். குற்றமே இல்லாத சமூகம், குற்றவாளியே இல்லாத நாடு அப்படிங்கறதா ஒவ்வொருத்தரின் இலக்கு, விருப்பமும் கூட. ஆனா யதார்த்தத்துல அப்படி இருக்கிறது இல்ல. குற்றங்கள் குறையணும், குற்றவாளிகளோட எண்ணிக்கை குறையணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது.
ஆனா வழங்கக்கூடிய தண்டனைகள் அப்படிங்கிறது அந்த குற்றவாளியை நெறிப்படுத்தி சீர்திருத்தி அவங்களை நல்ல வழிக்கு திருப்பணும் அப்படிங்கறதா மனித உரிமை ஆர்வலர்களின் கருத்து. நீதிமன்றம் வழங்கக்கூடிய தண்டனையால ஒரு உயிர் பறிக்கப்படும் ஒவ்வொரு அதிகாலையிலும் மனித உரிமை அப்படிங்கிறது அரைக்கம்பத்தில் பறக்கிறதுன்னு நீதியரசர் கிருஷ்ணய்யர் சொல்லியிருப்பார். நீதிமன்ற தீர்ப்புகள் எப்போதும் பழிக்கு பழியாக இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்புகள் குற்றவாளிகளை நெறிப்படுத்துகிற சீர்திருத்துகிற விஷயமாக இருக்கணும் அப்படிங்கறதா அனைவரின் எதிர்பார்ப்பு. அடுத்த வாரமும் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.